ஒரு அருமையான எக்லெஸ் பனானா கேக்கு தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த 2 நேந்திரம் பழம் தான் இதுக்கு எடுத்திருக்கோம். இதுக்காகவே ஒரு வாரம் முந்தியே இந்த பழத்தை வாங்கி வச்சுருந்து நல்லா பழுக்க வச்ச பழம் இது. இதை உரித்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே 2 துண்டு பட்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். இது கூடவே 3/4 கப்பு சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அதில் 1/3 கப்பு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது ஆரம்பத்தில் ஒன்றும் சேராத மாதிரி தான் இருக்கும், ஆனால் கலந்துக்கிட்டே இருந்தால் நல்லா சேர்ந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்துருச்சு. இதில் ஒரு சலிச்சிக்கிற கரண்டி வச்சு அதில் 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து சலிச்சிக்கலாம். அது கூடவே 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து சலிச்சிக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். ஓரளவுக்கு கலந்தாச்சு. இப்போ 1/4 கப்பு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் பொடிச்சு வச்சுருக்கிற வால்நட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது இந்த வால்நட்டோட க்ரன்ச்சினஸ்ஸு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்டராக இருக்கும். அதோடு கூட இந்த பனானாவும் வால்நட்டும் நல்ல ஒரு காம்பினேஷன், அதனால தான் நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதில் 1 டீஸ்பூன் வினிகரை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கலந்தாச்சு. இந்த பேட்டரை ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிடலாம். இப்போ இதை சமன்படுத்திட்டு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் போடுறேன். இது கூட ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கலாம். இந்த இடத்துல முந்திரி, பாதாம் இதை கூட நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பம்தான். இப்போது மைக்ரோ ஓவனை கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதே 180 டிகிரியில் 40 to 50 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். டைம் ஆயிடுத்து. வாவ், சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.